ப்ளூ லாக் நியோ ஈகோயிஸ் லீகோட பார்ட் 1 பார்க்கலனா பார்த்துட்டு இந்த வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஒட்டோயா அண்ட் பேச்சரை பார்க்குறாங்க. இசாகி என்ன பெஞ்சில் இருக்கான் அப்படின்னு. ஸோ இப்போ நான் உன்னோட லெவலை தாண்டி போயிட்டுருக்கேன் ஈகோயிஸ்ட் இசாகி அப்படின்னு பேச்சரை பார்க்குறான். அண்ட் இசாகியால் இந்த 10 டே ட்ரைனிங்கில் அவனால் ஸ்டார்டிங் லெவனுக்குள்ளே வர முடியல. அண்ட் இந்த 10 டே ட்ரைனிங்கை முடிஞ்சு குனிகாமி மட்டும்தான் அந்த டீமில் ஸ்டார்டிங் லெவனில் இருக்கான். ஸோ வைல்ட் கார்ட்லேருந்து வந்த ஒரே பிளேயர் தான் அங்கே இருக்கான். நான் பெஞ்சில் இருந்து டைமை வேஸ்ட் பண்ண விருப்பப்படல. அதனால் இந்த மேட்ச்சில் நடக்கிற ஒவ்வொரு செகண்டையுமே அப்சர்வ் பண்ணி கைசரை தோக்கடிக்கிறதுக்கு ஒரு வழியை நான் நிச்சயமாக கண்டுபிடிப்பேன்னு சொல்லி பார்க்குறான். அண்ட் வழக்கம் போல் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் அந்த ரூல்ஸ் எல்லாம் மைக்கில் அப்படியே அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிளேயர்ஸ் எத்தனை டைம் வேணால் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டார் சேஞ்ச் சிஸ்டம் பற்றியும் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட்டாக கெய்சர் அந்த பாலை டச் பண்ணுறான். நெஸ்ஸுக்கு ஃபர்ஸ்ட் பாஸை பண்ணுறான். அண்ட் நெஸ்ஸுக்கு முன்னாடி 2 பார்ஜா டிஃபெண்டர்ஸ் இருக்காங்க. அவன் நேராக ஷூட் பண்ணுறான் ஒரு த்ரூ பால். அண்டு அது கரெக்டாக அந்த 2 ஃபீல்டர்ஸையும் பைசெக்ட் பண்ணி நடுவில் போயிடுது. அந்த பால் பெனிடிக் கிரிம் கிட்ட வருது. அண்ட் பிளேவர் ஸ்லோவே பண்ணாத அளவுக்கு அந்த பாஸ் இருந்தது. ஸோ அதுக்கடுத்து இவனும் அப்படியே முன்னாடி போகிறான். அங்கேருந்து சைட் லைனில் ட்ரிபிள் பண்ணிட்டே போகிறான். அண்ட் அவன் ஃபிசிக்காலிட்டிக்கு கம்பேர் பண்ணும்போது இது உண்மையாகவே கிரேட் தான். பிகாஸ் அவனோட பவர் அண்ட் ஃபிசிக்கு அவன் பண்ணுற ட்ரிப்ளிங் உண்மையாகவே ஆசமாக இருக்குது. அண்ட் அங்கேருந்து பெனால்ட்டி பாக்ஸுக்கு ஒரு கிராஸை போடுறான். பட் கெய்சரை சுற்றி 2 டிஃபெண்டர்ஸ் அவனை பிளாக் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த கிராஸ் பெனால்ட்டி பாக்ஸ் எல்லாம் தாண்டி ஆப்போசிட் விங்குக்கு போயிடுது. அங்கே ஜெஸ்னர் இருக்கான். அண்ட் இந்த கிராஸை பர்ஃபெக்டாக ரிசீவ் பண்ணுறான். இவனை தவிர வேறு யாருமே அந்த இடத்துல இந்த பாஸை ரிசீவ் பண்ணியிருக்க முடியாதுங்கிற அளவுக்கு. அண்ட் இசாகி ஜெஸ்னரோட ப்ரிசைஸான பால் ஸ்டாப்பிங்கை பார்த்து இந்த பேஸ்டன் முஞ்சன் டீம் ஏன் ஃபேமஸுங்கிறத புரிஞ்சுக்கிறான். அதுக்கடுத்ததாக இவனும் ட்ரிப்ளிங்கை ஸ்டார்ட் பண்ணி அவனுக்கு முன்னாடி இருந்த டிஃபெண்டரை தாண்டி போகிறான். இவன் லைட்டாக தான் பாலை டச் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் அந்த பால் ட்ரிபிள் ஆகி அந்த டிஃபெண்டரை தாண்டி போகும். அண்ட் அந்த டைமில் 2 டிஃபெண்டர்ஸ் இவனை ரஷ் அடித்து முன்னாடி வருவாங்க. அப்போ பெனால்ட்டி பாக்ஸ்குள்ளே ஒரு லாப் பாஸை கொடுப்பான். அண்ட் அங்கே இருக்கிறது யாருன்னா ரென்சுகே குனிகாமி. பாலை செஸ்டாக பண்ணி கண்ட்ரோல் பண்ணுவான். பட் அவனோட லெஃப்ட் ஃபுட்டுக்கு பதிலாக ரைட் ஃபுட்டை யூஸ் பண்ணி ஷூட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுவான். அதே நேரத்தில் அவனை சுற்றி 2 டிஃபெண்டர் இருந்தாலும் கெய்சர் ஃப்ரீயாக இருப்பான். பட் பாலை பாஸ் பண்ணாமல் இவனே கண்ட்ரோல் பண்ணுவான். அப்போ இசாகி யோசிப்பான், எனக்கு தெரிஞ்ச குனிகாமி இவன் கிடையாது, நிச்சயமாக அவன் பாலை பாஸ் தான் பண்ணியிருப்பான்னு நான் நினச்சேன் இந்த நேரத்துக்கு. பட் இப்போ அவன் ஷூட் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி இசாகி யோசிக்கிறான். பட் அந்த பாலை பார்சாவோட கோல் கீப்பர் தடுத்துருவான். இப்போ குனிகாமி எவால்வ் ஆகிருக்கான். அவனோட ஃபிசிக்கல் எபிலிட்டிஸில் இருந்து எல்லா ஸ்கில்ஸுமே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அந்த கோல் கீப்பர் தடுத்த பால் இன்னும் பிளேல தான் இருக்குது. இப்போது பார்சாவோட டிஃபெண்டர் கிட்ட கிடச்சிருக்கு. ஸோ இப்போ கவுண்டர் அட்டாக்கான டைம். அப்போ நெஸ் குனிகாமி கிட்ட பேசுவான், நீ நிச்சயமாக அந்த பாலை பாஸ் பண்ணியிருந்தா நமக்கு நேரத்துக்கு ஒரு கோல் கிடச்சிருக்கும். உன்னோட பிளான் தான் என்ன, நீ அந்த நேரத்தில் பண்ண நிச்சயமாக கரெக்டே இல்லை அப்படின்னு சொல்லுவான். நீ இதெல்லாம் வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்காது, நீ எல்லாம் ஒரு பேரசைட் மாதிரி மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறவன், உனக்கு என்னை பற்றி பேச தகுதியே இல்லை நெஸ் அப்படின்னு இவன் சொல்லுவான். ஓ அப்போ நீ என்னை எதிர்த்து பேசுறீல, அண்டு கைசரை எதுக்கிறதுக்காக உனக்கு இதை ஒரு ஃபஸ்ட்டு எல்லோ கார்டை மாதிரி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவான். அண்ட் அதுக்கடுத்ததாக பாலை பாச்சரா கிட்ட பாஸ் பண்ணுவாங்க. பாலை ரிசீவ் பண்ணிட்டு இது பாச்சராவோட ஷோ டைம் அப்படின்னு சொல்லுவான். ஸோ இசாகியும் யோசிப்பான், இவன் எந்த அளவுக்கு ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லுவான். பாஜ்ரா இந்த 10 டே கேப்பில் இந்த ட்ரைனிங்கில் ஸ்டார்டிங் 11ல் இடம் பிடிச்சிருப்பான். ஸோ பாஜ்ராவோட ப்ராக்ரஸை பார்க்குறதுக்கு இசாகி ஆர்வமாக இருப்பான். அண்ட் பாஜ்ரா டெம்போவை கொஞ்சம் ரைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிப்ளிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே டிஃபெண்டர்ஸை நோக்கி வருவான். இந்த மேட்ச்சில் என்னோட டான்ஸ் எப்படி இவங்ககிட்ட காட்டலாம் அப்படிமா. அண்டு 10 டேஸ்க்கு முன்னாடி என்னாச்சுன்னு கட் பண்ணி காட்டுவாங்க. ஸோ இந்த ஸ்பெயின் விங்கில் அவங்களுக்கும் அதே மாதிரி அந்த இயர்பட்ஸ் கொடுத்துருப்பாங்க ட்ரான்ஸ்லேஷனுக்கு. அது மட்டும் இல்லாமல் லாவினோவும் அதே இடத்துல தான் இருப்பான். பிகாஸ் ஸ்பெயினோட மாஸ்டர் ஸ்ட்ரைக்கர் லாவினோ தான். ஸோ எங்களுக்கான ட்ரைனிங்கில் நீங்கள் பெஸ்ட்டாக கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம் அப்படின்னு இவங்கெல்லாம் சொல்லும் போது, உங்களுக்கு ட்ரைனிங்கா, அதுவும் சாக்கரை பற்றி நான் நிச்சயமாக ஒன்றுமே சொல்லித்தர மாட்டேன் அப்படிமா. நீங்கள் தானே இந்த விங்கோட மாஸ்டர் ஸ்ட்ரைக்கர், அப்போ நீங்கள் தானே சொல்லித்தரணுங்கும் போது, வேர்ல்டோட பெஸ்ட் ஆகிறதுக்கான டாக்டிக்ஸ் எனக்கு தெரியும்னா அதெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு சொல்லித்தரணும், அதெல்லாம் வச்சு நானே பெஸ்ட்டு ஸ்ட்ரைக்கராக மாறி இருப்பேன்ல அப்படின்னு கேட்பான். அப்போ பாஜ்ரா சும்மா இல்லாமல் வேர்ல்டோட பெஸ்ட்டாக அது நோயல் நோவாச்சு நீங்கள் இல்லைன்னு சொல்லும் போது, என்ன தம்பி என் கூட சண்டை போட பார்க்குறியான்னு கேட்பான். இல்லை டிவியில் அப்படி தான் சொன்னாங்க அப்படின்னு பாஜ்ரா சொல்லுவான். அண்ட் இந்த இடத்துல இவனோட டாக்டிக்ஸை அப்படியே சொல்ல ஆரம்பிப்பான். நான் சாக்கரை ப்ளே பண்ணுற விதமே என்னோட ஓன் இமேஜினேஷன் தான். அண்ட் இமேஜினேஷனை விசுவலைசேஷனாக மாற்றி எனக்கான ஒரு ஸ்பெசிஃபிக் அண்ட் யூனிக் மென்டாலிட்டியை நான் க்ரியேட் பண்ணியிருப்பேன். பிரேசிலில் கிங்கா அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்குது. அதாவது ஃப்ரீயாக உங்களோட பாடியை மூவ் பண்ணி டான்ஸ் மாதிரி ஃபுட்பால் ப்ளே பண்ணுறது தான் இந்த கிங்காங்கிற வேர்டுக்கு மீனிங். உங்களோட இமேஜினேஷனை இந்த சாக்கர் கூட மிக்ஸ் பண்ணி உங்களுக்கான ஓன் இமேஜினேஷனை நீங்கள் தான் க்ரியேட் பண்ணணும். அண்ட் அந்த விசுவலைசேஷனை கேம்லேயும் நீங்கள் கொடுக்கணும். என்னோடய விசுவலைசேஷன் ஒரு பட்டர்ஃப்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். என்னோட இந்த பட்டர்ஃப்ளை இமேஜினேஷனை வச்சு தான் நான் ஃப்ரீயாக மூவ் பண்ணி என்னோடய பாடியை வச்சு இந்த அளவுக்கு நான் ஒரு வேர்ல்ட்லேயே பெஸ்ட் ஸ்ட்ரைக்கராக மாறுற அளவுக்கு வந்திருக்கேன்னு சொல்லுவான். இப்படி பேசிகிட்டே இவங்க முன்னாடி ஸ்கில் பண்ணி காட்டிகிட்டு இருப்பான். இப்போ பாஜ்ரா இவங்கிட்ட இருந்து பாலை பிடுங்கி அவன் வந்துட்டு ஸ்கில் பண்ண ஆரம்பிச்சிருவான். இதை பார்த்த லாவினோ, இதே தான் உன்னோட இமேஜினேஷனை வச்சு நீ உன்னோட ஸ்டைல் ஆஃப் பிளேவை நீ காட்டணும், உன்னோட ஒரிஜினாலிட்டியை வேறு யாராலையுமே தொட முடியாது, அதை நீ மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு லாவினோ சொல்லி முடிப்பான். அங்கே இசாகி எப்படி கைனெட்டிக் விஷன் ட்ரைனிங்லாம் போனானோ, இங்கே அதே மாதிரி 3D மோஷன் கேப்சர் அனலைசிஸில் நம்ம பாஜ்ரா இருப்பான்.
அது மட்டும் இல்லாமல் வெயிட் ட்ரைனிங் அண்ட் மெடிடேஷன் ட்ரைனிங்கை பண்ணிருப்பான். இமேஜினேஷனுக்கு மெடிடேஷனும் அந்த இமேஜினேஷனை ப்ளே பண்ணுறதுக்காக பாடிக்கு ஃபிசிக் ட்ரைனிங்கை பண்ணிருப்பான். அதுக்கப்புறமா லேவினோவை மீட் பண்ணி சொல்லுவான், என்னோடய விஷுவலைசேஷனை நான் ஓனாக வச்சுருக்கேன், அதுக்கு பேர் மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லுவான். பட் இப்போ அந்த மான்ஸ்டரை நான் தாண்டி தான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னு சொல்லுவான். அப்போ லேவினோ கேட்பான், உன்னோட மான்ஸ்டர் இப்போ தொலைஞ்சிருச்சா காணாமல் போயிடுச்சான்னு கேட்கும்போது, இல்லை அது இப்போ நான் கூப்பிட்டேன்னா அதுவே வந்துடும் அப்படின்னு சொல்லுவான். அப்போ உன்னோட ட்ரைனிங் இன்னும் சிம்பிள் தான், அந்த மான்ஸ்டரை இன்னும் ஸ்ட்ராங்காக மாற்று அண்ட் அதை தாண்டி போகிறதுக்கு முயற்சி செய்ய, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவான். அண்ட் பாச்சிராவை ரியலைஸ் பண்ணுவான், அவனோட மான்ஸ்டரை ஒரு கைடாக வச்சு இந்த இடத்துல இருந்து மூவ் பண்ணும் அப்படின்னு. இப்போ திரும்ப கட் பண்ணி மேட்ச்கிட்ட கண்டினியூ பண்ணுவாங்க. பாச்சிரா வழங்க போல் அவனோட ட்ரிப்ளிங்கை வச்சு அங்கேருந்த டிஃபெண்டர்ஸை தாண்டி போயிட்டுருப்பான். பட் இந்த டைம் அவனோட ட்ரிப்ளிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத இசாகி நோட் பண்ணுவான். பாலை ரொம்பவுமே ஸ்மூத்தாக லெஃப்ட் அண்ட் ரைட் லெக்கு நடுவில் மூவ் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் அவனோட அப்பர் பாடியை மூவ் பண்ணாமல் வச்சுருக்கான், அவனோட லெக்ஸ் மட்டும்தான் மூவ் பண்ணுது. இப்போ அவன் முன்னாடி இருந்ததை விடவே அதிகமாக ஃப்ரீயாக மூவ் பண்ணுறான் அண்ட் அவனுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அவசரப்பட்டு அந்த டிஃபெண்டரை தாண்டி போகணுன்னு அவன் முயற்சி செய்யலை. டிஃபெண்டர் என்ன முடிவெடுக்கிறான்னு யோசித்து அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் இவனோட டிசிஷன் எடுக்கிறான். பாஜ்ரா டிஃபெண்டரோட மூமெண்ட்டெல்லாம் அவனே இமேஜினேஷன் பண்ணி அதுக்கான விஷுவலைசேஷன் வச்சு அதுக்கப்புறமா ட்ரிபிள் பண்ணி டிஃபெண்டரை பாஸ் பண்ணுறான். அண்ட் இதை தான் பாஜ்ராவோட புது ட்ரிப்ளிங் ஸ்டைல், கிங்கா எக்ஸ் மான்ஸ்டர். அண்ட் அப்போ இசாகி யோசிப்பான், நீ பாஜ்ரா என்னோட இமேஜினேஷனை தாண்டி இப்போ முன்னேறிட்ட, இன்னும் நீ என்னெல்லாம் பண்ண போகிறேன்னு பார்க்குறக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருப்பான். அந்த நேரத்தில் பாஜ்ராவுக்கு முன்னாடி குனிகாமி வருவான். வைல்ட் கார்டு ஹீரோ குனிகாமி உன்னை பார்க்குறதுல ஹாப்பி அப்படின்னு பாஜ்ரா சொல்லுவான். அப்போ குனிகாமி கேட்பான், என்ன டான்ஸ் பார்ட்னரை தேடிட்டு இருக்க போலையே, அப்படின்னா உன்னோட டான்ஸ் பார்ட்னராக நானே இருக்கேன்னு சொல்லிட்டு குனிகாமி முன்னாடி வருவான். அண்ட் இங்கே பாச்சிரா குனிகாமிக்கு நடுவில் ஒரு மேட்சப். பாச்சிரா சுத்தமாக அவசரமே பட மாட்டான், அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறம் மூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு லைட்டாக ட்ரிபிள் பண்ணிட்டே இருப்பான். ஃபர்ஸ்ட்டாக வைடு டபுள் டச் பண்ணுவான், அதுக்கு குனிகாமி ரெஃப்ளெக்ஸ் பண்ணானா அடுத்து அவனோட ஸ்கில்லான டபுள் கியர் டபுள் டச் பண்ணிட்டு முன்னாடி போயிடலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். சேம் அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணதே அப்படியே தான் நடக்கும். என்னோட டான்ஸ் பார்ட்னர் ஆகணும்னா அதுக்கு மசில் மட்டும் தேவையில்ல, அதையும் தாண்டி முக்கியமான விஷயங்கள்லாம் தேவை குனிகாமி அப்படின்னு சொல்லிட்டு பாச்சிரா முன்னாடி போவான். அங்கே கிரிம் அண்ட் ஜெஸ்னர் 2 பேருமே இருப்பாங்க. ஸோ அதனால் பாலை பாஸ் பண்ணிடுவான். அங்கே இன்னொரு FC பார்க்கா பிளேயரை காட்டுவாங்க, இவன் பேர் லாரா. அண்ட் அவனும் ஒரே டச்சில் அதை ஒட்டாயாவுக்கு பாஸ் பண்ணிடுவான். ஸோ இந்த ஸ்பானிஷோட ஃபுட்பால் ஸ்டைலே குயிக் பாசஸ் அண்டு கண்டினியூஸ் அசஷன் தான். ஸோ இவங்களுக்கு நடுவில் இருக்கிற ரிதம் கிட்டத்தட்ட அன்பிரடிக்டபிளாகவே இருக்குது. ஒட்டாயா அதை திரும்ப பாச்சிராவுக்கு பாஸ் பண்ணும்போது, இதுதான் என்னோட ஃப்ரீ ஸ்டைலோட கெமிக்கல் ரியாக்ஷன் பி ஷாட் அப்படின்னு சொல்லி ஒரு ஷூட் அடிப்பான் அண்ட் அது கோலாக மாறிடும். ஸோ இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் கோலை பாச்சிரா ஸ்கோர் பண்ணியிருக்கான். அவனை ஒரு பியோட கம்பேர் பண்ணுறாங்க, பிகாஸ் அவனோட விஷுவலைசேஷனே அதான். அப்படின்னா இதுதான் FC பார்க்காவோட ஃபிலாசபி அப்படின்னு இந்த பிளேயர்ஸ்க்கு புரிய வருது. இசாகியும் ரியலைஸ் பண்ணுறான், இதுக்கு முன்னாடி இருந்த பாச்சிரா அவனோட ட்ரிப்ளிங்கில் அவனுக்கு பிடிச்ச மாதிரி விளையாடுவான், பட் இப்போ டீமுக்கு தேவையானதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அடல்ட் பாச்சிராவாக ப்ளே பண்ணுறான் அப்படின்னு யோசிப்பான். ஸோ இதை பற்றி தான் ஈகோ பேசிகிட்டு இருந்தான். உங்களோட என்விரான்மெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் உங்களோட கேம் ஸ்டைல் மாறும் அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருப்பான். ஸோ இந்த ஜெர்மன் பிளே ஸ்டைலேருந்து நான் என்ன கற்றுக்க போகிறேன், இந்த பாஸ்டர்ட் முன்சன் டீம் கைசரை தான் அவங்களோட ஃபைனல் டெஸ்டினேஷனாக வச்சுருக்காங்க. எந்த பிளே நடந்தாலும் அது கடைசியாக கைசரோட தான் முடியுது அப்படிங்கிறத யோசிப்பான். ஸோ இது இங்கே நான் இதை வந்துட்டு ஒத்து போகலை அப்படின்னா நானும் குனிகாமி மாதிரி தனியாக ப்ளே பண்ண வேண்டியது தான். ஏன்னா இந்த டீமில் இருக்கிற மற்ற பிளேயர்ஸ் எல்லாருமே கைசருக்கு சப்போர்ட்டிங் ரோலில் தான் ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறான். இந்த நேரத்தில் தான் அவனோட விஷுவலைசேஷனை பற்றி அவன் யோசிக்கிறான். அவனால் இன்னுமே அவனோட விஷுவலைசேஷனை டிசைட் பண்ணியிருக்க முடியாது. கைசரை தோக்கடிக்கிறதுக்காக மட்டும் விளையாடாமல் அவனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக என்னென்ன பண்ண முடியுங்கிறதையும் யோசிச்சுட்ருப்பான். ஸோ குனிகாமியோட பிளேவை பார்த்து நமக்கு எதாவது ஹிண்ட்டு கிடைக்குமா, அதை கைசரை தோக்கடிக்க முடியுமான்னு யோசிச்சுட்ருப்பான். அண்ட் இங்கே பிளேவை ரீஸ்டார்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கைசருக்கு பாலை பாஸ் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம் கைசர் அப்படின்னு கேட்பான். எக்ஸிக்யூஷன், அதாவது கொலை பண்ண போகிறோம் அப்படின்னு கைசர் சொல்லுவான். ப்ளே ரீஸ்டார்ட் ஆகுது, பால் கைசர் கிட்ட இருக்குது. பாலை நெஸ்ஸுக்கு பாஸ் பண்ணிட்டு பப்ளிக் எக்ஸிக்யூஷனுக்கு ரெடியாக நெஸ் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போகிறான் கைசர். நெஸ் அந்த பாலை கண்ட்ரோல் பண்ணுறான் அண்ட் அவனுக்கு முன்னாடி ஒரு டிஃபெண்டரும் இருக்கான். அந்த டிஃபெண்டர் பாலை எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணும்போது அவனோட ஆங்கிளை கிட்டத்தட்ட 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணி அந்த பாலை கண்ட்ரோல் பண்ணிடுவான் நெஸ்ஸோட ஒரு பெரிய எபிலிட்டி அவனோட ஆங்கிள் டச் டெக்னிக் தான். அவன் ஆங்கிளை எந்த அளவுக்கு வேணால் அவனால் ரொட்டேட் பண்ண முடியும், அதனால பாலையும் அவனால் ஸ்மூத்தாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ பாஸ்டர்ட் முன்சனோட ஒரு ஹார்ட் மாதிரி இந்த நெஸ் இருக்கான். அப்போ பெவிலியன்லேருந்து ரைட்ஸி அப்படியே பேசுகிறான், இந்த மாதிரியான பிளேயர்ஸ் என்னை சுற்றி இருந்தால் நானே கைசரை விட நிறையா கோல் போடுவேன், நெஸ் இந்த அளவுக்கு ப்ளே பண்ணுறான், மற்ற பிளேயர்ஸுமே அவ்வளோ காம்படிட் கொடுக்குறாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். பட் இசாகி யோசிக்கிறான், இந்த மேட்ச் ஆரம்பிச்சதுலேருந்து கைசர் கொஞ்சம் கூட இந்த டைமை வேஸ்ட் பண்ணவே இல்லை. கைசரோட மூவ்மெண்ட் எல்லாமே கிட்டத்தட்ட பர்ஃபெக்டாக என்னோட ப்ளே ஸ்டைலுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு இசாகி யோசிச்சுட்ருக்கான். கைசர் அப்படியே ப்ளே பண்ணும்போது இவனோட இமேஜினேஷனை யூஸ் பண்ணி கைசர் இடத்துல இவனை வச்சு அவன் அப்படியே இமேஜின் பண்ணி பார்க்குறான். கைசர் அவன்கிட்ட பாலே இல்லைனாலும் கிராஸ் ரன் பண்ணி டிஃபெண்டர்ஸ் நடுவில் போயிருப்பான். இதனால் நெஸ்ஸுக்கு நிறையா சான்ஸ் இப்போ கிடைக்கிது பாலை பாஸ் பண்ணுறதுக்கு. நெஸ்ஸுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு என்ன தான் மோர் நம்பர் ஆஃப் சான்சஸ் இருந்தாலும் அவன் ஒரு லாங் பாஸ் பண்ணுறான்.
அது டெஃபினட்டாக கைசருக்கு தான் போகுது. அண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே கைசர் தான் அந்த பால் கீழே இருக்கான். அப்போ கைசர் பின்னாடி ஒரு வாய்ஸ் கேட்குது, உன்னோட ரோஸ் டேட்டூ பார்க்குறதுக்கு நல்லா இருக்கே அப்படின்னு. யாருன்னு பார்த்தா பாஜ்ரா தான் இருக்கான். அப்போ கைசர் பாஜ்ராவை பார்த்து பறந்து போ, கிட்ட வராத அப்படிங்கிறான். அண்ட் இசாகி பார்த்துட்டே இருக்கான். கைசருக்கு சுற்றி இப்போ 2 டிஃபெண்டர்ஸ் இருக்காங்க. அண்ட் என்ன பண்ண போகிறான், ஒரு டேரக்ட் ஷாட் அடிக்க போகிறானான்னு பார்த்துட்டு இருக்கான். அண்ட் இசாகி அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பான் அப்படிங்கிறத யோசிக்கிறான். அண்ட் அதை அப்படியே கைசரும் பண்ணுறான். ஸோ இப்போ அந்த பால் லேண்ட் ஆகும்போது கரெக்டாக ஷூட் பண்ணுவேன் அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்கான். அண்ட் அந்த இடத்துல கைசர் பாலை ஷூட் பண்ணிடுறான். அப்போ அங்கிருந்து எல்லாத்துக்குமே ஷாக்கு. ஏன்னா அவன் பாலை ஷூட் பண்ணதை யாருமே பார்க்கல, அந்தளவுக்கு ஸ்பீடாக ஷூட் பண்ணியிருக்கான். அண்ட் பாலு கோல் போயிடுச்சு. ஸோ இது வரைக்கும் என்ன மாதிரி ப்ளே பண்ணிருந்த கைசர் இந்த இடத்துல என்னை தாண்டிட்டான். நிச்சயமாக கைசர் ஒரு பெரிய பிளேயர் தாங்கிறத இசாகி ஒத்துக்கிறான். ஸோ இதை தான் இந்த பாஸ்டர்ட் முன்சன் டீமில் கைசர் இம்பாக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நோவல் நோவா டக் அவுட்டில் அப்படியே இசாகி கிட்ட சொல்லுவான், மொத்தமாக என்னோட எல்லா எபிலிட்டிஸையும் கம்பேர் பண்ணும்போது கைசரோட ரைட் ஃபுட் ஷாட் என்னோடதை விடவே பவர்ஃபுல் அப்படின்னு நோவல் நோவா சொல்கிறான். கைசரோட ரைட் ஃபுட் ஸ்விங் ஸ்பீடு தான் வேர்ல்டுலேயே ஃபாஸ்டஸ்ட் அப்படின்னு நோவல் நோவா சொல்கிறான். அண்ட் அப்போ இசாகிக்கு ஒரு டவுட் வருது, அப்போ இவ்வளோ நாள் நான் தான் ராங்காக திங்க் பண்ணிட்டு இருந்திருக்கேன் எல்லாத்தையும் பற்றி. அப்போ மற்றவங்களோட எபிலிட்டிஸை யூஸ் பண்ணி கைசர் பெரிய ஆள் ஆகலை. கைசரோட உண்மையான டேலண்ட்டு தான் இந்த டீமோட ஃபிலாசபியை மாற்றிருக்கு அப்படின்னு யோசிக்கிறான். இந்த டீமோட எல்லா கோலுமே கைசர் இம்பேக்டோட தான் முடியுது. ஸோ வேஸ்ட்டே நடக்கிறது இல்லை. எந்த பாஸ் அண்ட் எந்த மூவ்மெண்ட் நடந்தாலும் அது எல்லாமே ரேஷனாலிட்டிக்குள்ளே தான் வருது. அப்போ இந்த ப்ளூ லாக்லேருந்து ஒரு பெஸ்ட் பிளேயர் வரணும் அப்படின்னா கைசரோட ஐடியல் மூவ்மெண்ட் அண்ட் பிளே ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறான். அண்ட் அப்போ பாஜ்ரா சொல்கிறான், ப்ளூ லாக்கு தவிர இந்த வேர்ல்டுலேயே இந்த மாதிரி நிறைய ஈகோஸ்ட் பிளேஸில் இருக்காங்க போலேன்னு யோசிச்சுட்டு இருக்கான். அண்ட் அப்போ பாஜ்ராவை பார்த்து லாவினோ சொல்கிறான், சரி இந்த மேட்ச் இன்னும் கொஞ்சம் சூடேற்றுவோன்னு சொல்லிட்டு அவனே உள்ளே வரான். ஸோ ஸ்டார்ட் சேஞ்ச் சிஸ்டமை யூஸ் பண்ணி 3 மினிட்ஸ்க்கு இவன் இருக்க போகிறான். ஏன்னா இந்த டீம் 2 டீம்லேயுமே கோல் போட்டாங்க. இதை பார்த்ததும் உடனே நோயல் நோவாவும் நானும் இந்த ஸ்டார்ட் சேஞ்ச் சிஸ்டமை யூஸ் பண்ணுறேன், இவனை நிறுத்துறதுக்கு என்னால் மட்டும்தான் முடியும்னு சொல்லிட்டு அவரும் உள்ளே வராரு. 2 டீமோட பிளேயர்ஸுமே ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா 2 வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர்ஸோட பேட்டில் நடக்க போகுது. அப்போ லாவினோ சொல்கிறான், போன வருஷம் ஃபைனல்ஸில் கடைசியாக பார்த்தோமா அப்படின்னு. அப்போ நோயல் நோவா செமிஃபைனல்ஸில் பார்த்தோம்டா அப்படிங்கிறான். உன்னை பார்த்தா பரிதாபமாக இருக்குது, நீ அங்கே தோற்ற மாதிரியாடா இங்கேயும் என்கிட்ட வந்து தோக்க போகிற அப்படின்னு சொல்கிறான். அப்படியே 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டே இருக்காங்க. நான் உன்னை விட மாட்டேன், நீ என்னை விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ நோவா குனிகாமி கிட்ட நான் உன்னோட ரீசன் என்னன்னு கேட்க விருப்பப்படுறேன் அப்படின்னு கேட்குறான். ஒன்று கைசருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ப்ளே பண்ணு, இல்லை கைசரை விட பெட்டராக ப்ளே பண்ணி உன்னோட ஸ்பாட்டை நீ எடுத்துக்கோ. இதை நீ புரிஞ்சுக்கலனா இந்த டீமில் உனக்கு இடம் கிடையாது, ஏன்னா இது ரேஷனாலிட்டியை பேஸ் பண்ண டீம் அப்படின்னு சொல்கிறான். நான் சொல்கிறதுல உனக்கு ஏதாவது மறுப்பு இருக்கான்னு கேட்கும்போது இல்லை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஒரு டீமுக்கு ஒரு சான்ஸ் தான் கிடைக்கும், அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டா அது அவங்களுக்கு பெட்டராக இருக்கும். அதை விட்டுட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு தான் பிரச்சனை. நீ உனக்கு கிடைச்ச சான்ஸை வேஸ்ட் பண்ணிட்ட, அதனால நீ இப்போ வெளியே போகணும், இசாகி நீ உள்ளவா அப்படின்னு கூப்பிட்றான். இசாகிக்கு ஒன்றுமே புரியல. இப்போ நான் திடீர்னு உள்ளே ப்ளே பண்ணணும்னு சொல்கிறீங்க, பட் குனிகாமியை வெளியே போக சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். அப்போ யூகிமியா கேட்குறான், ரேங்கிங்கில் நான் தான் ஹையஸ்ட்டாக இருக்கேன், அப்படின்னா இசாகியை விட நான் தானே முன்னாடி ப்ளே பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது இது அதுக்காக இல்லை, ஃபேன் சர்வீஸ்க்காக. ப்ளூ லாக்கில் நான் ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க, இசாகியை நான் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ண வைக்கணும் அப்படின்னு. ஏன்னா ஃபேன்ஸ் அதுக்காக தான் ஆசைப்பட்றாங்க. U20 அந்த வின்னிங் கோல் அடித்து ஃபேமஸ் ஆனதில் இருந்து இசாகியாக ப்ளே பண்ணுறதை பார்க்கணும் அப்படின்னு ஃபேன்ஸ் ஆசைப்பட்றாங்க. ஸோ அதனால் குனிகாமி அண்ட் இன்னொரு பிளேயர் வெளியே போயிட்டாங்க. நோயல் நோவா அண்டு இசாகி உள்ளே வந்திருக்காங்க. அண்ட் அந்த டீமில் லாவினோ உள்ளே வந்திருக்கான். நான் இந்த சான்ஸை வேஸ்ட் பண்ண மாட்டேன், என் எக்ஸிஸ்டன்ஸை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதான் எனக்கு கிடச்சிருக்கிற கடைசி சான்ஸ் அப்படின்னு இசாகி யோசிக்கிறான். சின்ன வயசுலேருந்து நோயல் நோவா ப்ளே பண்ணுறதை பார்த்தே நான் வளர்ந்துட்டேன், இப்போது நோயல் நோவா கூட ஆட போகிறேன், இந்த ஒரு மூமெண்ட்காக தான் என் லைஃப்பை ஃபுல்லாக நான் ட்ரீம் பண்ணிருந்தேன் அப்படின்னு யோசிக்கிறான். ஸோ இந்த 3 நிமிஷத்தில் நான் யாருங்கிறத காட்டியே ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறான். ஸோ ப்ளே ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இப்போ பால் லாவினோ கிட்டே இருக்குது. அண்ட் ஆப்போசிட்டில் நோயல் நோவா. இப்போ இவங்க 2 பேத்துக்கு நடுவில் ஒரு மேட்சப். லாவினோ ட்ரிப்ளிங்கில் தான் ஃபேமஸே, ஸோ ட்ரிபிள் பண்ண பார்க்குறான். பட் நோயல் நோவா அதுக்கு ஈக்குவலாக டஃப் கொடுக்குறான். அண்ட் லாவினோ பார்க்குறான், வேர்ல்டே பெஸ்ட் ட்ரிப்ளர் என்கிட்டயே நீ ஈக்குவலாக ப்ளே பண்ணுற, உன்னோட ப்ளே ஸ்டைலே ஒரு மிஷின் மாதிரி இருக்குது அப்படிங்கிறான். ஸோ இது 2 பார்க்குறதுக்கே 2 காட்ஸுக்கு நடுவில் சண்டை போடுற மாதிரி இருக்குது. அண்ட் சுற்றி இருக்கிற எல்லாத்துக்குமே இதை பார்க்கும்போது ஒரு மாதிரி கூஸ் பம்ஸாக இருக்குது. இசாகி அவனை ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே இருக்கான். ஸோ இதனால் இந்த 2 பேரோட சண்டைக்கு நடுவில் இவன் போக பார்க்குறான். ஏன்னா இந்த டீம்லேருந்து 2 பேர் அங்கே லாவினோ ஒருத்தன் தான். ஸோ 2-on-1 அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இதுக்காக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு லாவினோ சொல்கிறான். இசாகி கிட்ட வந்ததும் ஒரு ரெயின்போ ஃப்ளிக் பண்ணி இசாகியவே ஒரு காயிலாக யூஸ் பண்ணி நோவாவை முன்னாடி வராமல் ஸ்டாப் பண்ண விட்டுறான். அண்ட் அதுக்கப்புறமா பால் எடுத்துகிட்டு முன்னாடி போகிறான் தாண்டி. ஸோ இசாகி அந்த இடத்துல கீழே விழுகிற மாதிரி போகிறான். நோவா அவனை பிடிச்சிடுறான். இசாகி நோவா கிட்ட சாரி சொல்லும் போது நோவா சொல்கிறான், லாவினோவை ஏன் டான்ஸ்மேன் கூப்பிட்றாங்க தெரியுமா, ஏன்னா இந்த வேர்ல்ட்லேயே ஆப்போனண்ட்டை சர்ப்ரைஸ் பண்ணுறதுல அவன் தான் பெஸ்ட் பிளேயர். அவனோட ட்ரிப்ளிங்னால மட்டும் அவன் ஃபேமஸ் ஆகிடல, அவனோட ட்ரிப்ளிங்கே ஒரு டான்ஸிங் மாதிரி. அந்த டான்ஸிங்கில் யார் விழுந்தாலும் அவங்களால நிச்சயமாக அவனை தாண்டி போகவே முடியாது. இதை தான் டான்ஸ் ஆஃப் டிஃபீட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அங்கே லாவினோ எல்லா டிஃபெண்டரையுமே ட்ரிபிள் பண்ணி தாண்டி கடைசியாக கோல் கீப்பரையும் ட்ரிபிள் பண்ணி தாண்டி போயிடுறான்.
அண்டு கோல் போஸ்ட் கிட்ட போயிட்டு சூப்பரான ஒரு கோல் போடுறான். நான் என் டான்ஸிங்கை நிறுத்துற வரைக்கும் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு லேவினோ அவனோட செலிப்ரேஷன் பண்ணுறான். ஸோ இங்கே 1-2 அப்படின்னு பார்க்கா லீடில் இருக்காங்க. கோலை போட்டு டீம்மேட்ஸ் முன்னாடி அப்படியே லைட்டாக கெத்து கட்டிகிட்டு இருக்கான். அவனுங்களும் அப்படியே லேவினோ தான் பெஸ்ட் பிளேயர் அப்படி இப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கானுங்க. அப்போ கெய்சர் இசாகி கிட்ட வந்து பேசுகிறான். நீ எதுக்கு 2 பேர்த்துக்கு முன்னாடி போன, அதுக்கான லெவல் உன்கிட்ட இல்லைனா நீ அவனுங்க கிட்ட போயிருக்கவே கூடாது அப்படிங்கும்போது இசாகி சொல்கிறான், நானாக தான் அங்கே போய் ட்ரை பண்ணேன், நீ அதுவும் கூட பண்ணலைன்னு சொல்கிறான். பட் கெய்சர் சொல்கிறான், என்னால் அங்கே போக முடியாதனால நான் போகலை, போகக்கூடாதுங்கிறதுனால தான் நான் போகலை அப்படிங்கிறான். அந்த இடத்துக்கு நான் போனால் இப்படி தான் நடக்கும்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் போகலை. அதுக்கப்புறம் தான் இசாகிக்கு புரிய வருது, நான் இன்னும் என்னோட கேமில் இன்னும் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறான். ஸோ இந்த இடத்துல இப்போ நான் நோயல் நோவாக்கு சப்போர்ட் பண்ணி ஆட போகிறேன். அவனுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் நான் செய்ய போகிறேன். இதுதான் பேஸ்டன் முன்சனோட ஃபிசியாலஜி அப்படிங்கிறான். பட் அதே நேரத்தில் இங்கே இருக்கிற சூப்பர் ஸ்டார்ஸை நான் நிச்சயமாக தாண்டுவேன் அப்படின்னு சொல்லி பாலை ரீஸ்டார்ட் பண்ணுறாங்க. நான் இப்போ நோயல் நோவாவையே தாண்ட போகிறேன், நோயல் நோவாவை தோக்கடிச்சு என்னோட கோலை இங்கே ஸ்கோர் பண்ணி நானும் இந்த பேஸ்டன் முன்சனோட ஒரு பாட்டுன்னு தான் காட்ட போகிறேன் அப்படிங்கிறான். இப்போ நான் நோயல் நோவாவோட ஒரு பெட்டரான பொசிஷனுக்கு போகணும், அண்ட் அங்கே எனக்கு ஒரு பாஸ் வந்ததுன்னா என் கோலை ஸ்கோர் பண்ணுவேன் அப்படிங்கிறான். இதை விட்டு எனக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நோயல் நோவா அங்கே ஆக்சிலேட் பண்ணி முன்னாடி போக ஆரம்பிக்கிறான். பாலை கைசருக்கு பாஸ் பண்ணிட்டு ஃபுல் ஸ்பீடில் ஆக்சிலேட் பண்ணி முன்னாடி போகிறான். அங்கேருந்து பால் நெஸ்ஸுக்கு போகுது. நெஸ்ஸு திரும்ப அங்கேருந்து பாலை முன்னாடி பாஸ் பண்ணுறான். அதை நோயல் நோவா ரிசீவ் பண்ணிடுறான். அண்ட் அந்த இடத்துல அவன் ரிசீவ் பண்ணதே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. டிஃபெண்டர் பாலை தொடவே விடாத அளவுக்கு அவன் ட்ரிபிள் பண்ணி முன்னாடி போகிறான். லாவின் அதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இவன் ஒரு மிஷினே தான், ஏன்னா இவனுக்கு ஈக்குவலாக எந்த ஹியூமனாலையுமே எபிலிட்டியில் ஈக்குவல் பண்ணவே முடியாது. அண்ட் கெய்சரும் நோவாவோட நெக்ஸ்ட் மூவை ஆன்டிசிபேட் பண்ணி ஒரு இடத்துக்கு போகிறான். அண்டு நல்ல பொசிஷனுக்கும் அந்த இடத்துல அவன் இருக்கான். இதை பார்த்த இசாகி இப்போ எனக்கு சான்ஸ் கிடைக்கிறதுக்கு சுத்தமாக வாய்ப்பே இல்லை, இம்பாசிபிள் அப்படின்னு யோசிக்கிறான். சின்ன வயசுலேருந்து நோயல் நோவாவோட பிளே ஸ்டைலையே பார்த்து அதுதான் பெஸ்ட்டுன்னு நினச்சி வளர்ந்த என்னால் இப்போது அதை தாண்டி ஒரு பிளே ஸ்டைலை இமேஜினே பண்ண முடியல அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ லாவினோ மொத்த பார்க்கா டீமையுமே டிஃபெண்ட் லைனில் வர சொல்கிறான். இந்த கோலை நிச்சயமாக இப்போ ஸ்டாப் பண்ணியே ஆகணும்னு சொல்கிறான். பட் இருந்தாலும் லாவினோ மனசில் தோணுது, நோயல் நோவா இதெல்லாம் பார்த்து நிச்சயமாக நிறுத்த மாட்டான், அவன் முன்னாடி வந்துக்கிட்டே தான் இருக்க போகிறான், அவனோட பெட்டர் பிளேயர் இல்லைன்னு எனக்கு தெரியும் தான், பட் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே நோயல் நோவாவோட கிரேட்டஸ்ட் வெப்பனை காட்டுறாங்க. லாவினோ சொல்கிறான், அவனோட பர்ஃபெக்ட் பாடியோ இல்லை அவனோட எபிலிட்டியோ இல்லை அவனோட பிரெயின் திங்கிங்கோ அவனோட எபிலிட்டி, அதாவது முக்கியமான எபிலிட்டி கிடையாது. அவன் வேர்ல்ட்லே பெஸ்ட் பிளேயராக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே அவனோட 2 லெக்ஸையுமே அவனால் யூஸ் பண்ணி ஒரே மாதிரியான ஷாட்ஸாக அடிக்க முடியும். அதாவது நேச்சுரல் ஆம்பிடெக்ஸ்டரி, அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைட் ஆஃப் த பாடியிலையுமே ஒரே மாதிரி மூவ் பண்ணுறது. அண்ட் அந்த 2த்துலேயுமே அவன் பெஸ்ட்டாக இருக்கான். இது ஒரு காட் கிவன் எபிலிட்டின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவனோட லெஃப்ட் ஃபுட்டை வச்சு ஒரு கோலை ஸ்கோர் பண்ணிடுறான். ஸோ இப்போ ஸ்கோர் 2-all இருக்குது. வேர்ல்ட்லேயே கிரேட்டஸ்ட் பிளேயரோட கிரேட்டஸ்ட் எபிலிட்டியை பார்த்தா அங்கே இருந்த எல்லாருக்குமே ஒரு வகையில் கூஸ் பம்ஸாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே இந்த கோலோட அந்த ஸ்டார் சேஞ்ச் சிஸ்டம்கான 3 minutes முடிஞ்சிருது. லாவினோ சொல்கிறான், நீ இப்படி உள்ளே வந்து இந்த ஷோ ஆஃபே கெடுப்பேன் நான் நினைக்கல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ நோவா குனிகாமிக்கிட்ட, நீ இப்போ உள்ளவா, இப்போ நான் எப்படி மூமெண்ட்ஸ் கொடுத்து ப்ளே பண்ணணும் அதே மாதிரி ப்ளே பண்ணு, வைல்ட் கார்டு மிமிக் அப்படின்னு சொல்கிறான். இந்த ஃபைனல் பாயிண்ட் தான் உன்னோட கடைசி சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நோவா வெளியே போயிடுறான். அப்போ இசாகிக்கு மிமிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வருது. இந்த இடத்துல நீ சர்வே பண்ணணும்னா உன்னோட நம்பர்ஸை வச்சு தான் நீ ப்ரூவ் பண்ணி ஆகணும். அப்போ குனிகாமி சொல்கிறான், என்னை நிறுத்த பார்க்காத, நான் இப்போ கோலை ஸ்கோர் பண்ண போகிறேன் இசாகி அப்படிங்கிறான். உனக்கும் அதே தான் நான் சொல்லிக்கிறேன், என்னை நிறுத்த பார்க்காத, நான் இந்த கடைசி பாயிண்ட்டை எனக்காக யூஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு இசாகி சொல்கிறான். இப்போ ஸ்கோர் 2-all இருக்குது. யார் ஃபஸ்ட்டு 3 கோலை போடுறாங்களோ அந்த டீம் தான் வின் பண்ணுவாங்க. இப்போ நான் இல்லை குனிகாமி 2 பேரில் யாராவது ஒருத்தர் இப்போ கோலை போட்டு ஸ்டார்டிங் 11ல் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறான் இசாகி. அதுக்கப்புறமா குனிகாமியை ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லி, இப்போ ஒன்று நோயல் நோவா மிமிக்னு சொன்னார், அதுக்கு என்ன காரணம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிருக்கான். சரி நான் சொல்கிறேன். இப்போது நோயல் நோவாவோட ஃபிசிக்கை உனக்கு தெரியல, அதே மாதிரி ஃபிசிக்கை யார் கிட்டத்தட்ட அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுறாங்களோ அவங்கள தான் இந்த வைல்ட் கார்டிலேருந்து ப்ளூ லாக்குள்ளே திரும்பவும் கொண்டு வருவாங்க. இப்போ தான் இசாகிக்கு புரிய வருது, குனிகாமி இதுக்கு முன்னாடி அவனோட லெஃப்ட் ஃபுட்டை யூஸ் பண்ணாமல் ரைட் ஃபுட்டை யூஸ் பண்ணியிருப்பான். என்னதான் அவனோட லெஃப்ட் ஃபுட் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இப்போ ரைட்லேயும் அவன் அதே அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறான். ஸோ அப்போ குனிகாமி இம்ப்ரூவ் ஆகுறான்னா நான் எப்படியாவது இந்த லாஸ்ட் பாயிண்ட்டை ஸ்கோர் பண்ணி திரும்ப இந்த ப்ளூ லாக்கில் நான் தான் இங்கே பெரிய ஆளுங்கிறத காட்டணும். அண்ட் மேட்ச் அப்படியே ரீஸ்டார்ட் ஆகுது. இப்போ பாச்சரா கிட்ட பால் இருக்குது. பாச்சரா அவன் அதே மாதிரி ட்ரிபிள் பண்ணுறான். முடிஞ்சால் வந்து பாலை எடுத்துக்கோ இசாகி அப்படின்னு சொல்லிட்டு பாலை பாஸ் பண்ணிடுறான். நீ ரொம்ப ஸ்லோவாக இருக்க, உனக்கு எந்த பாயிண்ட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டாயாவுக்கு பாஸ் பண்ணிடுறான். அண்ட் ஒட்டாயா திரும்ப அதை டிலேவே பண்ணாமல் திரும்ப பாச்சராவுக்கு பாஸ் பண்ணிடுறான். அப்போ லாவினோ டக் அவுட்டில் உட்காந்துட்டு சொல்லுவான், லைட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஷேடோவும் இருக்கும்.
நீங்கள் எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் கொடுத்து ப்ளே பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பாஜிராவும் இருப்பான். இப்போ அவன் கூட இந்த டீமோட டைனமோ அதாவது ஒட்டாயாவும் கூட இருக்கான். அப்போ இவங்க மாற்றி மாற்றி பாஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அண்ட் ஒட்டாயா கேட்பான், இதே மாதிரி பாஸ் பண்ணிட்டே இருந்தால் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியாது, முன்னாடி போ பாஜிரா அப்படிமா. அண்ட் பாஜிராவை ட்ரிபிள் பண்ணி அங்கே இருந்த குனிகாமி அண்டு கிரிம்மை தாண்டி போயிடுவான். அப்போ தான் முன்னாடி நெஸ் வருவான். எவ்வளோ டைம் தான் இதே ட்ரிபிளிங்க நீ பண்ணுவ, அது இந்த டைம் என்கிட்ட ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லி நெஸ் பாலை ஸ்டீல் பண்ணிடுவான். இப்போ இது ஒரு ரேப்பிடான கவுண்டர் அட்டாக்கான நேரம் அப்படின்னு சொல்லி நெஸ்ஸு பாதி பிச்சில் இருந்து பால் அப்படியே பாஸ் பண்ணுவான். அது நிச்சயமாக கைசருக்கு தான் போகுதுங்கிறத இசாகி புரிஞ்சுப்பான். இந்த டீமில் இருக்கிற யாரும் எனக்காக பாலை கொடுக்க போகிறதில்ல, ஸோ அப்படின்னா பாலை நான் தான் ஸ்டீல் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு கைசருக்கு வந்த பாஸை இவன் எடுத்துருவான். பாலையும் கண்ட்ரோல் பண்ணிடுவான். அதுக்கடுத்து முன்னாடி பார்த்தா டிஃபெண்டர்ஸ் இருப்பாங்க. அண்ட் அவன் இருக்கிற இடத்துலேருந்து ஷூட் பண்ணால் கோலுக்கு சான்ஸே இல்லை. ட்ரிபிள் பண்ணலாமா இல்லை ஃபேக் பண்ணலாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போதே பின்னாடி இன்னொரு டிஃபெண்டர் வந்துடுவான். சரி ஷூட் பண்ணி பார்ப்போம்னு ஷூட் பண்ணுவான். அண்ட் அந்த டிஃபெண்டர் அதை பிளாக் பண்ணிடுவான். அண்ட் இசாகி யோசிப்பான், நான் பாலை ஸ்டீல் பண்ணதெல்லாம் கரெக்டு தான், பட் அதை வச்சு என்ன பண்ணணும்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. இப்போ நான் இதை வேஸ்ட் பண்ணியிருக்கேன். கைசர் இம்பாக்ட்டுங்கிற விஷயம் இல்லாமல் இந்த இடத்துல என்னால் கோல் ஸ்கோர் பண்ண முடியல. இதே மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா என்னால் நிச்சயமாக கோலை ஸ்கோர் பண்ண முடியாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அண்ட் அந்த பால் இப்போ கிரிம்மு கிட்ட வந்துடுது. எனக்கு பாஸ் பண்ணுங்க, திரும்ப இப்போ சான்ஸ் இருக்குது அப்படின்னு அவன் சொல்லுவான் இசாகி. பட் இவனுங்க கண்டுக்கவே மாட்டாங்க. இப்போ ரொம்ப தீவிரமாக யோசிச்சுட்டு இருப்பான். ஏன்னா இந்த இடத்துல இவன் ஸ்கோர் பண்ணலனா இப்போ வேறு யாராவது ஸ்கோர் பண்ணிடுவாங்க. ரெண்டு டீமில் எந்த ஒரு டீம் ஸ்கோர் பண்ணாலும் மேட்ச் முடிஞ்சிடும். இப்போ என்ன பண்ணுறது, நான் என்னை ப்ரூவ் பண்ணியே ஆகணும், டைமே இல்லை, என்னோட எக்ஸிஸ்டன்ஸை இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் காட்டியே ஆகணும். இப்போ நான் நிச்சயமாக கோலை ஸ்கோர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஃப்ளோ ஸ்டேட்டுக்கு போயிடுறான். இந்த ஃப்ளோ ஸ்டேட் என்னென்னு நீங்கள் U20 மேட்சை போய் பார்த்துருப்பீங்க. இந்த சேலஞ்சில் என்னோட மிஸ்ஸிங் பீசஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி நிச்சயமாக கோலை ஸ்கோர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல ஒரு தரமான மாங்காய் பேனலை செஞ்சுருப்பாங்க. பாஜிரா பார்க்குறான், பாலை இவங்க பெனால்ட்டி பாக்ஸ் கிட்ட கொண்டு போயிட்டாங்க. இந்த இடத்துல அவங்க கோல் ஸ்கோர் பண்ண விடாமல் நம்ம இப்போ தடுத்தே ஆகணும் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பான். அண்ட் கெய்சர் அட்டாக்காக பெனால்ட்டி பாக்ஸ்குள்ளே போயிட்டு இருப்பான். அப்போது குனிகாமி கெய்சரை தள்ளி விட்டுட்டு முன்னாடி வருவான். இப்போ வரப்போகிற பாஸை நான் எடுத்துக்க போகிறேன் கெய்சர் அப்படின்னு சொல்லுவான். முடிஞ்சால் ட்ரை பண்ணுறா ஆரஞ்சு மண்டையா அப்படின்னு கெய்சரும் சொல்லுவான். பால் கிரிம்மு கிட்ட தான் இருக்கும். அவன் அங்கேருந்து அப்படியே பாஸ் பண்ணுறான். அண்ட் அதுவும் பெனால்ட்டி பாக்ஸ் கிட்ட வருது. பார்த்தா அந்த பால் பெனால்ட்டி பாக்ஸ் கிட்ட இருந்து அப்படியே கொஞ்சமாக டீவியேட் ஆகி போகுது. கெய்சர் கிட்டே பாஸ் பண்ணாமல் யாருன்னு பார்த்தா அங்கே நெஸ் இருக்கான். நெஸ்ஸு பார்த்துட்டு இருப்பான், எனக்கு தேவையான பாஸ் வருது அப்படின்னு. பட் அந்த இடத்துல பார்த்தா இசாகி ஒரு தரமான மாஸ் என்ட்ரி கொடுப்பான். பாலை ஏர்லேயே ரிசீவ் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணுவான். நெஸ் மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே அங்கே இருந்தவங்களுக்கு ஷாக்கு தான். சரின்னு சொல்லிட்டு இவனும் பால் எடுத்துகிட்டு முன்னாடி போயிட்டு இருப்பான். அப்போ பாஜிரா, உங்கள் டீம்லேருந்து நீங்களே பாலை திருடிக்கிறீங்களே பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உன்னை கோல் ஸ்கோர் பண்ண விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருப்பான். அண்ட் இசாகியோட ஷூட்டிங் பவரை வச்சு இந்த இடத்துலேருந்து அவனால் ஷூட் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுப்பான். பாஜிரா கிட்டேருந்து பால் அப்படியே சாப் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவான். பாஜிரா அதை பெருசாக எடுத்துக்க மாட்டான். ஏன்னா இவன் இசாகி இப்போது கோல் தான் ஸ்கோர் பண்ண போகிறான். பட் அந்த இடத்துலேருந்து கோல் ஸ்கோர் பண்ணுறது ரொம்பவுமே கஷ்டம். அண்ட் இசாகியால் அது முடியாது அப்படின்னு யோசிப்பான். அண்ட் இசாகியோ இந்த இடத்துல இப்போ கெய்சரை நான் தோக்கடிக்கணும்னா என் கோலையே நான் கொடுத்தாகணும், அவனோட கோலையே விட்டு கொடுக்கறதுக்கு தயாராகிடுவான். அண்ட் அங்கேருந்து நெஸ்ஸும் அப்படியே இனிமேல் என்ன ஐசருக்கு அசிஸ்ட் கொடுக்க போறியா, உன்னோட ஸ்டாட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக உன்னோட கோலையே கொடுக்குறியா, பரவாயில்லையே அப்படின்னு யோசிப்பான். பட் அங்கேருந்து இசாகி பாஸ் பண்ணுவான். பட் அது கெய்சருக்கு கிடையாது, கெய்சருக்கு பின்னாடி இருந்த குனிகாமிக்கே ஷாக்காக தான் இருக்கும். ஏன்னா இவனுக்கு பாஸ் பண்ணியிருக்கான். இதுதான் நம்ம டீமோட லாஸ்ட் பீஸ் குனிகாமி, நீ தான் இப்போது இந்த ஃப்ளோ ஸ்டேட்டில் கைசரை தோக்கடிச்சு இந்த மொத்த டீமுக்கு ப்ரூவ் பண்ணணும். கைசர் இம்பேக்ட் இல்லாமல் நம்மளால் வின் பண்ண முடியும். இப்போது நீ ஹீரோ, உன்னோட லெஃப்ட் லெக்கை வச்சு உன்னோட லெஃப்டி ஷாட்டை காட்டு அப்படிமா. அண்டு குனிகாமியும் அதே மாதிரி லெஃப்டி ஷாட் கொடுப்பான். ஆஸ் எக்ஸ்பெக்டட் அந்த இடத்துல குனிகாமி அவனோட கோலை ஸ்கோர் பண்ணுறான். அண்டு இப்போ பேஸ்கெட் முன்சன் 3 பார்கா 2. ஸோ பேஸ்கெட் முன்சன் இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. இசாகியும் நம்மளால் முடியும், இது நம்மளோட டீம் குனிகாமி, நம்ம தான் நம்மளை இங்கே ப்ரூவ் பண்ணணும் அப்படிமா.